வணக்கம் நிகிதா. திருவூர் பகுதியை சேர்ந்த 43 வயது பெண் பார்த்தோம்னால் தமிழக வெற்றி கழகத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட மகளிர் அணி நிர்வாகியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் திருவள்ளூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்த் கலந்து கொண்டார். அதில் சங்கீதாவும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது அருகாமையில் இருந்த தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாசம் என்கின்ற குட்டி என்பவர் அருகில் நின்றவாறு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் மேலும் தனிமையில் உல்லாசமாக இருக்கலாம் என வற்புறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அந்த பெண் பார்த்தோம்னால் தனது கணவருடன் இது சம்பந்தமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் மாவட்ட செயலாளரை கேட்டபோது நான் என்ன மனைவியை கையை பிடித்து எழுதினா என்று தகாத வார்த்தையால் ஆபாசமாக பேசியுள்ளதாகவும் எல்லாவற்றுக்கும் அனுசரித்தால் மட்டுமே கட்சியில் பயணிக்க முடியும் என்று நேற்று நடந்ததை வெளியே சொன்னால் அதாவது தீர்த்து கட்டி விடுவோம், தடயமே இல்லாமல் செய்து விடுவோம் என்று பகிரங்கமாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தாவேகா தலைமை அலுவலகத்தில் சென்று அந்த பெண் மற்றும் அவரது கணவருடன் சென்று புகார் அளித்துள்ளார். நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அப்பொழுது புகார் எதுவும் காவல் நிலையத்தில் அளிக்கவில்லை என்றும் இதனிடையே தற்பொழுது பூந்தமல்லி வேட்பாளர் பட்டியலில் அதாவது பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகப்பட்டதாக கூறப்படும் மாவட்ட செயலாளருக்கு அதாவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அதிர்ச்சி அடைந்ததாக கூறி அந்த பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக இது சம்பந்தமாக அவரது மனைவி மற்றும் தாவேக பெண் நிர்வாகிகள் புகார் அளிக்கப்பட்ட பெண் மீது மற்றும் ஒரு புகாரையும் மாறி மாறி அளித்துள்ள சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தற்போது தாவேகா வேட்பாளர் பட்டியலில் வேட்பாளராக பிரகாசம் என்கின்ற குட்டி அதாவது மேற்கு மாவட்ட செயலாளரின் பெயர் அறிவிக்கப்பட்டு அவருடன் விஜய் இருக்கும் அந்த புகைப்படம் எல்லாம் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஆத்திரமடைந்த பெண் 6 மாதத்துக்கு முன்பே நாங்கள் புகார் செய்திருந்தால் கூட இது கட்சியின் ரீதியாக எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை, இதனால் நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறோம் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட காவல் அதாவது அதிகாரிகள் 2 பிரிவுகளின் கீழ் பார்த்தோம்னால் பாலியல் சீண்டல் குற்றம் சாட்டப்பட்ட பிரகாசம் என்கின்ற குட்டி மீது 2 பிரிவுகளின் கீழ் தற்போது அந்த புகாரை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.